This video sponsored by BuyMoot eShopping. குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி எஸ்பிஓவில் மார்க்கெட்டிங் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ராஸ்பெக்டர் நீங்கள் புதுசாக எஸ்பிஓக்குள்ளே சேர்றீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இந்த இதில் கொடுத்துருக்க ஒவ்வொன்றையுமே பொறுமையாக படிங்க, ஓகேங்களா? இதில் 3 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட்னு 3 பிளான் கொடுத்துருக்காங்க. இதில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் ரெஃபரல் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணிங்கனாலும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் மாறிடுவீங்க, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ₹1 கூட நம்ம கட்ட தேவையில்லை. அதில் டெய்லி டாஸ்க்கு பார்த்திங்கன்னா ₹5 இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு. மொத்தம் ஒரு மாதத்துக்கு ₹150 ஏர்ன் பண்ணிக்கலாம். என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கண்டென்ட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் அதை வித்ட்ரா போடுறதுக்கான லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500. ₹500 மேலே. ஆனால் மினிமம் ₹500 இருந்துச்சுன்னா போதும், நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5999 கட்டணும். 5999 கட்டினோம்னா டெய்லியும் ஒரு டாஸ்க்கு வரும். அந்த டாஸ்க்குக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ₹50 அமௌண்ட்டு வரணும். அப்போ மொத்தம் நம்ம ₹1500 ஏர்ன் பண்ணுறோம். இதுக்கும் நம்ம யாரையும் ரெஃபரல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்த ஒர்க் லைஃப் லாங் இதே ஒர்க்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு யாரையும் ரெஃபரல் பண்ண முடியாது அப்படின்னிங்க டெய்லி ₹50 வரும். நமக்கு மாதத்துக்கு ₹1500 வந்துடும், ஓகேங்களா? இதில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க கொடுக்குற கண்டென்ட் நம்ம ஷேர் பண்ணுறோம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டுமே போட போகிறதில்ல. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் ₹5999 நம்ம அமௌண்ட்டு கட்டுற அமௌண்ட்டுக்கு நமக்கு எஸ்பிஓவில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் நுணுக்கங்கள் இருக்கோ அத்தனை நுணுக்கத்தையுமே நமக்கு இதில் சொல்லித்தராங்க. எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, எப்படி ஒரு vlog க்ரியேட் பண்ணுறது, அந்த vlogல என்னென்னலாம் பண்ணணும், அதே மாதிரி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணுன்னா எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி வீடியோஸ் போடணும், அதில் எப்படி தம்ப்நெயில் வைக்கணும், எப்படி ஹெட்டிங்ஸு செட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் அதில் வைக்கணும், இந்த மாதிரி A to Z எல்லாமே நமக்கு இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுத்தா. இந்த கோர்ஸ்னால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கலாம். இந்த கோர்ஸ்னால தான் நமக்கு எஸ்பிஓ சோஷியல் மீடியாவில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர் பண்ணுறது இந்த வேலை எல்லாமே நம்ம செய்கிறோம். ஃப்யூச்சரில் நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ளாகு, யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே எல்லாருமே செய்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்போ அந்த டைமில் நம்ம அந்த கோர்ஸு வெளியில் போய் அதிக ரேட்டு கொடுத்து கற்றுக்காமல் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்காகவே எஸ்பிஓவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்மி அமௌண்ட்டில் நம்ம அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கோர்ஸை படிச்சுட்டு நம்ம படித்ததை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணுறோம். இது எஸ்பிஓவில் மட்டும்தான் ஏர்னிங்ஸா அப்படின்னா கிடையாது. நம்ம தனியாகவும் நமக்கு கூகுள், யூடியூப் மூலமாகவும் பிளாகர் மூலமாகவும் நமக்கு அமௌண்ட்டு வரும். ஸோ அதில் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது எல்லாமே அந்த கோர்ஸில் சொல்லிடுறாங்க, ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட்டிங் அசோசியேட். சப்போஸ் நீங்கள் யாராவது ஒருத்தரை ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க ஃப்ரீயெல்லாம் இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி ரெஃபர் பண்ணலாம். அப்போயும் நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்குக்கு ₹50 டெய்லி டாஸ்க் வரும். நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ₹1000, ஓகேங்களா?
அதாவது நம்ம எஸ்பிஓவில் பார்த்தோம்னா உள்ளே வர எல்லாருமே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக தான் வருவாங்க. நம்ம அந்த 5,999 அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுறோம். நீங்கள் அதுலேயும் ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டிங்க, ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக மாறிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரில் தான் பண்ணுறோம். அதே யூஷுவல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக நம்ம பண்ணுறோம். அவங்க வந்து இண்டிவிஜுவலில் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ரெஃபரல் கமிஷன்ஸ் வந்துடும். ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் வந்து 500ன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவரும் வந்து இதே மாதிரியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. சப்போஸ் அவர் அது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாரு, நம்ம எஸ்பிஓவில் கொண்டுட்டு வர வேறு ஏதாவது சர்வீசஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அதில் அவருக்கு 500 கிடைக்கும். அடுத்தது ரெஃபரல் லிமிட்டு பார்த்திங்கன்னா 40 ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 ரெஃபரல் அவர் பண்ணாலுமே அவருக்கு 40,000 ரெஃபரல் கமிஷனே வந்துடும். ஓகே, அடுத்த இன்ட்ரோ கமிஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் டவுன்லைனர்ஸ் வந்து இதை ஜாயின் பண்ணி அவங்க எந்த டாஸ்க்கு பண்ணாலுமே அதில் 20% உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு கீழே ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஒரே ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு 50 ரூபா வரும். அந்த 50 20% எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ அந்த 10 ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கீழே ஆளுங்களை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். மற்றபடிக்கு நம்ம வேறு எதையுமே கொடுக்கல. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு போயிட்டுனா ரெஃபரல் வந்துடும். அதே மாதிரி இதில் டாஸ்க்கு டெய்லி டாஸ்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1,500 ரெஃபரலுக்கு வந்து 10,000 வரும். இன்ட்ரோ கமிஷன் 3,000. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 14,500 நம்ம ஒரு மாதத்துலேயே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து மாதம் வந்து இன்னும் நிறைய பேர் நீங்கள் ஆளுக்கு கீழே நம்ம சேர்த்துறப்போ இன்னும் நமக்கு நிறையாவே வரும். இதுலேயும் என்ன கண்டென்ட்டு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஓலேயே வந்து கொடுத்துருவாங்க. ஷேர் பண்ண வேண்டிய கண்டென்ட்டை கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவோம். சோஷியல் மீடியாங்கிறனே என்ன மாதிரியான சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, ஃபேஸ்புக்கு, ஷேர் சாட்டு, இன்ஸ்டாகிராம், இந்த 3லேயுமே நம்ம வந்து எஸ்பிஓ கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வுமே இல்லை, எனக்கு இது எப்படி செய்கிறதுனே தெரியாதுன்னா கூட எந்த வகையிலையும் பயப்படாதீங்க. நம்ம எஸ்பிஓவில் இருக்கிறவங்களே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. என்ன பண்ணணும், சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணணும், ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் லிஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட நம்ம எஸ்பிஓவில் கொடுக்குற கண்டென்ட்டை அதை ஷேர் பண்ணலாம். ஸோ நமக்கு எஸ்பிஓ வந்து நிறையா வகையில் பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு ரெடி பண்ணி தராங்க. இத்தனை ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் தான் உங்களுக்கு கீழே இருந்தால் தான் இந்த ஒர்க்கு அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்சனாக வரீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. நம்ம என்ன பண்ணணும்னா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி எஸ்பிஓ நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எஸ்பிஓ சொல்கிறதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம எஸ்பிஓக்குள்ளே போனோம்னாலே வெல்கம் பேஜ்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அவங்க நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, 3 குரூப்ஸ் இருக்குது. நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இருக்குது. அதே மாதிரி மீடியா எஸ்பிஓக்கு ஒரு மீடியா இருக்குது, அதுவும் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, இன்ஸ்டாகிராமு, ஷேர் சாட்டு எல்லாத்துலேயுமே நம்ம அதில் இருக்காங்க. அதில் எல்லாமே நம்ம வெல்கம் பேஜ்லேயே ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சங்கர் சாரும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. எப்போதுமே நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். ஸோ வேறு யாராவது ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க அது இதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணாதீங்க. டெலிகிராமில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்கும், எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டு இருக்கும். அந்த நோட்டீஸ் போர்டில் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே சங்கர் சார் சொல்கிற எல்லா விஷயமே நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். பேமெண்ட்ஸ் இப்போயே சொல்லிடுறேன், பேமெண்ட்ஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் எப்படினாலும் பேமெண்ட்ஸை கொடுத்துருவாங்க. அது முன்ன இப்போ வந்து என்ன பேமெண்ட்ஸ் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்துலேயுமே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ரெஃபரல் கமிஷனாக இருந்துச்சுன்னா 24 ஹவர்ஸில் நம்ம கொடுத்தோன்னே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்.
அதுவே மற்ற நம்ம ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா போட்டோம்னா 7 days ஆகும். 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து நமக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ ஃப்யூச்சரில் அதுதான் கொண்டு வர போகிறாங்க. ஃப்யூச்சர் மீன்ஸ் இன்னொரு இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே இந்த இந்த 7 டேஸில் வித்ட்ரா கொடுத்தோன்னா 7 டேஸில் நமக்கு அமௌண்ட்டு வர அந்த ஒர்க்கு வந்துடும். ஸோ இதுதான் இது. அதே மாதிரி 3 பிளான்ஸோட கம்பேரிசன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டெய்லி டாஸ்க் இன்கம் இருக்குது, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்குது, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்லேயும் இருக்குது, மார்க்கெட்டிங் அசோசியேஷன்லேயும் இருக்குது. ரெஃபரல் இன்கம் 3க்குமே வரும். ஓகேங்க. ரெஃபரல் லிமிட் 3க்குமே 40 தான். இன்ட்ரோ கமிஷன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் இன்ட்ரோ கமிஷன் மட்டும் கிடையாது. ஆனால் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் இன்ட்ரோ கமிஷன் இருக்குது. ஓகேங்களா. ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இல்லை, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் இல்லை. ஆனால் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் இருக்குது. ஓகேங்களா. இந்த பர்ச்சேஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பிகம் அ மார்க்கெட்டர் வித் எஸ்பிஓவில் மார்க்கெட்டராக ஜாயின் பண்ணுறோம். லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் எஜுகேஷனுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பைமோட்டு சூப்பர் மார்க்கெட்டுங்கிற ஒரு இதுலேருந்து 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம அதை வச்சு ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது கேட்டுக்கோங்க. உங்கள் அப்ளைனர் வந்து அமுச்சு விடுவார். ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.